கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனம், இன்னைக்கு பலர் வாழ்க்கையில சுமைகள், தோல்விகள், பாவம், மனக்காயம் இதனாலேயே தேவனிடத்திலும் தூரமா வாழ்றாங்க. ஜெபிக்கிறதுக்கு மனம் இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உள்ளத்துல ஒரு சமாதானமும் கிடையாது. ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? நம்ம தேவனை விட்டு போனாலும் தேவன் நம்மை விட்டு விட மாட்டாருங்கிறது தாங்க. ஓசி 6 அதிகாரம் 1 நாம் கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஓசிய புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவனை விட்டு விலகி போனாங்க. ஆனா தேவன் அவங்களை அன்போடு மீண்டும் அழைக்கிற ஒரு தேவனை காணப்பட்டாரு. ஒரு தந்தை தன் குழந்தை அன்போடு அழைக்கிறது போலதான் தேவன் இன்னைக்கு நம்ம அழைக்கக்கூடியவரை காணப்படுறாரு. நம்ம எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் தேடிக்கொண்டேதான் இருக்கு. அவர் தண்டிக்க விரும்புகிற ஒரு தெய்வம் கிடையாதுங்க. அவர் குணமாக்கி மீட்டெடுக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டாரு. உடைந்த இருதயத்தை அவர் புதுப்பிக்கிறவராக காணப்பட்டாரு. சோர்ந்த வாழ்க்கைக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஒரு விஷயம்தான். நம்ம நிலைமை என்ன? தேவனிடத்துல விலகி இருக்கோமா, இல்லை அவரோடு இருக்கிறோமான்னு சொல்லி. இப்படி அவரை விட்டு விலகி இருந்தா இன்னைக்கு அவர் இடத்துல திரும்புவோம். ஏன்னா அவருடைய கரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மகள் என் இடத்துல வருவாளா, என் மகன் என் இடத்துல திரும்பி வருவானான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கரங்களா காணப்படுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.